பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த தொடர் கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் காணை அருகேயுள்ள கல்பட்டு நத்துமேடு ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதையடுத்து ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேறி வருவதால் நத்தமேடு கிராமம் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. குடியிருப்புகள் மட்டுமின்றி விளைநிலங்களையும் ஏரி நீர் சூழ்ந்துள்ளதால் நத்தமேடு கிராமம் முழுக்க வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மாவட்டம் ஆத்தூர் அருகேயுள்ள சின்ன கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கரியகோவில் மற்றும் ஆனைமடுவு நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த இரு நீர்த்தேக்கங்களிலிருந்தும் வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் பல ஆண்டுகளுக்கு பிறகு வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விநாயகபுரத்தில் வசிஷ்ட நதியின் குறுக்கே 15 அடி உயரத்தில் 100 அடி அகலத்தில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையும் நிரம்பியிருக்கிறது. கோயில் டேம் தண்ணி நிறைஞ்சதுனால ஆத்தூர் வசிஷ்ட நதியில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி இன்றைக்கி மக்கள்லாம் நிறையா பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப மழை நிறைவாக இருக்குது. 2 நாளாக மழை பெஞ்சிட்டு நல்லாவே இருக்குது பார்க்க. முன்ன 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தண்ணி வந்தது. இங்கே நிறைய வருஷம் இப்போ வந்து புழுதிக்கொட்டை அணையிலிருந்து தான் தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க. இன்னும் கரியகோவில் தண்ணி 2 அணையில் சூழாங்குச்சால தண்ணியெலாம் விட்டு இந்த ஊர் பூரா தண்ணி வரும். அந்த மாதிரி 4 பங்கு தண்ணி வரும். மக்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்க முடியாது. நானும் வேண்டிக்கிறேன். போலீஸ்காரங்களும் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வருவாய்த்துறைக்காரங்களும் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விரிஞ்சிபுரம் தரைப்பாலம் மூழ்கும் நிலையில் உள்ளது. இந்த பாலத்தை மக்கள் கடக்கக்கூடாது என்று அதனை நேரில் ஆய்வு செய்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். கனமழையால் வேலூர் மாவட்டம் கணியம்பாடி சிங்கிரி கோவில் சுற்றுவட்டாரத்தில் பாயும் நாகநதி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அமிர்தி, சிங்கிரி கோவில், காளசமுத்திரம், கணியம்பாடி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கையை வழங்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஆம்பூர் ஆனைமடுகு தடுப்பணை நிரம்பியுள்ளது. மாதனூர் அடுத்த அகரம் பகுதியில் ஓடும் பாலாற்றின் கிளை ஆற்றில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீராணம் ஏரியின் நீர்மட்டம் 46 அடியாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி லால்பேட்டையில் உள்ள வெள்ளியங்கால் ஓடை வழியாக நேற்று முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை ஆரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் யாரும் அருகில் செல்ல வேண்டாம் என்று காவலர்கள் எச்சரித்து அனுப்புகின்றனர். மறுபுறத்தில் படவேடு செண்பகத்தோப்பு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.